சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. தவறாமல் ஜெபிக்கணுமே எஸ்தரை போல் உபவாசித்து தேசத்துக்காய் ஜெபிக்கணுமே. எஸ்தரை போல் உபவாசித்து தேசத்துக்காய் ஜெபிக்கணுமே. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. சீலாவை போ சிறையினில் துதிக்கணுமே. பவுலை போ சீலாவை போ சிறையினில் துதிக்கணுமே. கட்டுகள் உடையனுமே அதிசயம் நடக்கணுமே. கட்டுகள் உடையனுமே அதிசயம் நடக்கணுமே. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. எலியாவைப் போல் கருத்தாக ஜெபிக்கும் பாரம் வேண்டுமே. எலியாவைப் போல் கருத்தாக ஜெபிக்கும் பாரம் வேண்டுமே. எலிசாவைப் போல் ரெட்டிப்பான வரங்களை பெற வேண்டுமே. எலிசாவைப் போல் ரெட்டிப்பான வரங்களை பெற வேண்டுமே. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பூரணமாக அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனை, அன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வாக்கின்படி சத்தியத்தை அறிகிற அறிவை இந்த வேளையில் எங்களுக்கு தந்து நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கவும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையான ஜீவியத்தை ஜெயிக்கவும் நீர் அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? வாசியை கேட்ட இந்த வேத பகுதியிலே மனுஷிகளை அதாவது மனு குலத்தை பார்த்து வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னுடைய ஆலயம் என்று. அதாவது தேவ ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயம், தெய்வம் தங்கியிருக்கிற ஆலயம். ஆலயம் என்று சொன்னால் என்ன? இன்னைக்கு அநேக நேரங்களிலே ஆலயம் என்றாலே பலருக்கு புரிகிறதில்லை. ஆலயம் என்றாலே தெய்வம் வாழுகின்ற வசிக்கின்ற ஒரு வாசஸ்தலம்தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அப்போ தேவன் தம்முடைய ஆலயத்தில் வாசமாய் இருக்கிறார். பரலோகத்திலே அவருடைய ஆலயம் இருக்கிறது, அங்கே அவர் வாசமாய் இருக்கிறார். இப்பொழுது அவருடைய ராஜ்ய விரிவாக்கம் பூமியில் வந்திருக்கிறது. பூமியிலே மனுக்குலத்தை பார்த்து நீங்கள் என்னுடைய ஆலயம் என்று அவர் சொல்லுகிறார். நான் உங்களில் தங்கியிருக்கிறேன் என்று அவர் திருவலம் பற்றுகிறார். அப்படியானால் தேவ ஆலயம் என்றால் தெய்வம் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம்தான் தேவ ஆலயமாய் இருக்கும். மற்றபடி தேவன் வாசம் பண்ணாத எதுவுமே தேவனுடைய ஆலயமாக கிடையாது. ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்குள்ளாக தெய்வம் வாசம் பண்ணினார். அவர்களுக்குள்ளே இருந்தார். அவர்கள் தெய்வத்தோடு, பிதாவோடு, யெகோவாகிய தேவனோடு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு, பரிசுத்த ஆவியோடு அவர்கள் தொடர்பில், இணக்கத்தில், ஐக்கியத்தில் இணைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். பாவம் செய்த பொழுது அவர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ண முடியாதபடினாலே அவர் அவர்களிலிருந்து வெளியேறினார். அவர்கள் தேவ மகிமை அற்றவர்களாக மாறி போனார்கள். அவர்களுடைய உள்ளான மனிதன், அதாவது ஆத்துமாவிலும் ஆவியிலும் அவர்கள் மரித்து போனார்கள். இப்போ ஆண்டவராகிய தேவன் மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்தி மீண்டும் தம்முடைய ஆலயமாகிய ஆதாம் ஏவாள், அதாவது மனு குலத்துக்குள்ளாக மீண்டும் தாம் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக, அவர்களை மீட்பதற்காக ஒரு மாம்சத்திலே ஒரு பரிசுத்தமான சரீரத்தை பலி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, ஆதாம் வழியாக வந்த எந்த ஒரு சரீரமும் பரிசுத்தம் இல்லாமல் போய்விட்டபடியினாலே இயேசு கிறிஸ்துவே ஸ்திரீனிடத்திலிருந்து நேரடியாக ஒரு சரீரத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே வாழ்ந்து அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த சரீரத்தை பழுதற்றதாக, பாவமில்லதாக பாதுகாத்து அதை அவர் பலிபீடத்திலே தம்முடைய இரத்தத்தை கொண்டு சென்று தம்மை பலியாக ஒப்பு கொடுத்து மீண்டும் மனு குலத்திற்குள்ளாக தேவ ஆவியானவர் வாசமனுபடியான ஒரு வாசலை திறந்து கொடுத்தார். அதைத்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, தேவன் சிலுவையிலே விலைக்கிரயம் செலுத்தி உங்களை மீட்டெடுத்து விட்டார். உங்கள் சரீரமானது பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் தங்கியிருக்கிற பிதாவினுடைய ஆலயமா இருக்கிறது என்பதை அவர் அங்கே சொல்லுகிறார். அப்படியானால் ஆலயத்தில் தான் அவர் வாசம் பண்ணுகிறார். முதலில் ஆதாம் ஏவாளுக்குள் வாசம் பண்ணினவர், பின்பு மோசேயை மலை மேல் கூப்பிட்டு அவருக்கு பரலோகத்தில் இருக்கின்ற தம்முடைய ஆலயத்தின் வரைபடத்தை காண்பித்து அதனுடைய முழு காரியத்தையும் அவருக்கு கற்பித்து, அதன்படி இந்த பூமியிலே எனக்காக நீ ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஆயத்தப்படுத்து என்று சொன்னார்.
அப்படியே மோசே தேவன் கற்பித்தபடியே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணினார். அங்கே ஒரு உடன்படிக்கை பெட்டியை வைத்தார். அந்த உடன்படிக்கையின் மேல் கிருபாசனம் இருந்தது. கிருபாசனத்தின் மேல் சேராபீன்கள் இருந்தது. அந்த சேராபீன்கள் மத்தியிலே தேவ ஆவியானவர் வாசம் பண்ணினார். ஆகவே அந்த ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய ஆலயமாய் மாறிற்று. ஏனென்றால் அங்கே கேருபீன்கள் மத்தியிலே தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அதுதான் தேவனுடைய ஆலயம். நாம் முதலாவது பார்த்தோம், ஆதாம் ஏவாளுக்குள் வாசம் பண்ணினார். அது அவருக்கு ஆலயமாக இருந்தது. இப்போ அவர்கள் பாவம் செய்து விட்டபடினால் அவருக்குள் வாசம் பண்ண முடியவில்லை. அவர் வெளியேறி தம்முடைய வாசஸ்தலமாகிய அங்கே பரிசுத்த பர்வதத்திற்கு, உன்னதத்துக்கு, பரலோகத்திற்கு அவர் போய்விட்டார். இப்போ அவர் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றும் வண்ணமாக தம்முடைய ஜனங்களை வழிநடத்துவதற்காக மோசே மூலமாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கி அதை ஆலயமாக்கி அங்கே வாசம் பண்ணினார். பின்னாட்களிலே தாவீது ராஜா அவர் என்ன பண்ணினார்? அவர் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் இருக்கிறது. நானோ ஒரு மகத்துவமான பிரம்மாண்டமான ஒரு மாளிகையில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆகவே அவருடைய இந்த உடன்படிக்கை பெட்டி, அவர் வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலத்தை நான் இதே போல ஒரு மாளிகையாக கட்டி அமைப்பேன் என்று சொல்லுகிறார். நன்றாய் கவனிக்கணும். கர்த்தர் தாவீதிடத்திலே ஆலயத்தை கட்டச் சொல்லவில்லை, கட்டடத்தை கட்ட சொல்லவில்லை. தாவீதுதான் ஆசரிப்பு கூடாரம் ஒரு கூடாரத்தில் இருப்பதை ஒரு நிலையான இடத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று விரும்பினார். தேவன் அங்கே தாவீதோடு பேசிவிட்டார். நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உன் கர்ப்ப பிறப்பாகிய சாலோமோனை நான் பயன்படுத்துவேன் என்று சொன்னார். அதன்படியே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்தை அவர் ஒரு கட்டடமாக மாற்றி அங்கிருந்த உடன்படிக்கை பெட்டியை இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளிருந்த அமைப்பின்படி அமைத்து அதை கொண்டு போய் அங்கே பலிபீடத்திலே, அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்தார். இப்பொழுது அவர் மூன்றாவதாக இந்த சாலமோன் கட்டிய அந்த கட்டடத்துக்குள் இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமைப்படி செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல், கிருபாசனத்தின் மேல் சேராபீன்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணினார். இப்போ இது ஆலயமாக மாறிவிட்டது. ஏனென்றால் அங்கேயும் தேவாவியானவர் வாசம் பண்ணினார். ஆகவே அவர் வாசம் பண்ணின ஸ்தலம் அது ஆலயமாக இருக்கிறது. இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த ஆலயத்திலும் தேவன் வாசம் பண்ணினார். இதற்கு அப்புறம் அந்த ஆலயம் விக்கிரகங்களினாலே நிறைந்த பொழுது, தேவனுடைய கிரியைக்கு மாறான காரியங்கள், அசுத்தமானவைகள் அந்த ஆலயத்துக்குள் நடைபெற்ற பொழுது எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு அவர் எச்சரித்து, இது என்னுடைய ஆலயம் அல்ல, இங்கே கிருபாசனம் இருந்தாலும் உடன்படிக்கை பெட்டி இருந்தாலும் நான் அங்கே வாசம் பண்ணுவது இல்லை என்று உறுதியாக சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர் வெளியேறினார். இதைதான் எரேமியா சொல்லுவார், தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிற இந்த பொய் வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்காதிருங்கள் என்று சொல்லிவிட்டார். பின்பு அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்ட அந்த கட்டடம் அது தரைமட்டமாக இடிக்கப்பட்டது. பின்பு எஸ்ராவின் காலத்திலே மீண்டும் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தில் தான் இயேசு கிறிஸ்து அவர் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். அந்த ஆலயத்தில் தான் அவருக்காக பலி செலுத்தப்பட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஆழ்ந்த காலத்திலையும் கட்டடம்தான் ஆலயமாக இருந்தது. அங்கே ஏனென்றால் அங்கே உடன்படிக்கை பெற்றிருந்தது, கிருபாசனம் இருந்தது. அங்கே ஆண்டவர் கிருபாசனத்தின் மேலே கேராபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிக்க வேண்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை கொண்டு பலிபீடத்திலே போய் கல்வாரி சிலுவையிலே
தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து விட்டபடியினாலே, அவர் ஜீவ பலியாய் பாவ நிவாரண பலியாய் பலி செலுத்தப்பட்டு விட்டபடியினாலே, ஆதாம் செய்த பாவத்தின் மித்தமாக எத்தனை மனிதர்கள் பாவமானார்களோ அத்தனை பாவங்களும் அங்கே முதலாவது மன்னிக்கப்பட்டது. இரண்டாவது, யார் யாரெல்லாம் பாவங்களை அதற்கு பின்பு ஆண்டவர் கொடுத்த கற்பனை பிரமாணங்கள் இப்படி செய்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பாவரிக்கை செய்தால் அந்த பாவமும் அங்கே மன்னிக்கப்பட்டது. இப்போ என்ன நடைபெற்றிருக்கிறது என்றால், இப்போ மனித குலம், அதாவது மனுஷனுடைய சரீரம் இப்போ சுத்திகரிக்கப்பட்டாயிட்டு, அந்த சுத்திகரிப்புக்கு யாரெல்லாம் உடன்படுகிறார்களோ, அதாவது ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்திலே பங்கு பெறுகிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய ஆலயமாய் இப்பொழுது மாறிவிட்டார்கள். இப்போ அந்த கட்டடமாகிய ஆலயத்திலிருந்து தூய ஆவியானவர் வெளியேறிவிட்டார். அதுதான் திரைச்சிலை 2ஆக கிழிந்தது. இப்போ மீண்டும் தம்முடைய ஆலயமாக ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கினது போல மனுக்குலத்துக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின்படி, உடன்படிக்கை சபையின்படி தேவ ஆவியானவர், தேவனானவர், இயேசு கிறிஸ்துவானவர் இப்போ எந்த ஒரு கட்டிடத்திலையும் வாசம் பண்ணுவது இல்லை. அவர் இப்போ வாசம் பண்ணுகிறது மனுக்குலத்துக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். மனுக்குலத்தில் வாசம் பண்ணுகிறபடியினால் மனுக்குலம் ஆலயமாக மாறிவிட்டது. இப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் அவர் கட்டி எழுப்புவதற்காக வரவில்லை, மனுக்குலத்துக்குள்ளாய் கட்டி எழுப்புவதற்காக வந்தார். அவர் ஒரு கல்லினாலும் மண்ணினாலும் ஒரு கட்டிடத்தை கட்டி அதில் வாசம் பண்ண அவர் வரவில்லை. அவர் சிருஷ்டித்த தம்முடைய ஜனத்துக்குள்ளாக வந்து வாசம் பண்ணும்படியாக அவர் வந்தார். இப்போ அவருடைய திட்டம் மீண்டும் நிறைவேறி விட்டது. ஆகவேதான் பழைய உடன்படிக்கை சபையின்படி நீங்க நன்றாய் கவனிக்கணும், எல்லா சரீரமும் பாவ மன்னிப்புக்கான பரிகாரம் செய்தாலும் அங்கே பாவ மன்னிப்பு அது யாருடைய வாழ்விலும் நிறைவேறவில்லை. அது எப்போ கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்தாரோ அப்பந்தான் அது நிறைவேறிட்டு. அதுக்கப்புறம் தான் மனுக்குலத்தினுடைய சரீரம் தூய ஆவியானவர் வாசம் பண்ணும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை பெறுகிறது. அந்த ஸ்லாக்கியத்தை பெற்ற காலத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. நம்மை போல ஒரு பாக்கியவான் பாக்கியவதி யாருமே கிடையாது. ஆகவே இந்த நாளிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமும் அல்ல, மார்க்கமும் அல்ல. அது தகப்பன் பிள்ளைக்கான உறவு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம், பல உறவுகளை கடந்த நாட்களிலே பார்த்து விட்டோம். இன்னைக்கு பார்க்கிற உறவு பெரிய உறவு. என்ன உறவு என்றால், நாம் ஆலயம், அவர் தெய்வம், அவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் நம்மை அங்கீகரித்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம். அப்ப இன்னைக்கு நாம கூடி வருகிற இடங்களுக்கு பேர் என்ன? அது ஆலயம் அல்ல. அது ஆலயம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அது ஆலயம் அல்ல, அது கிறிஸ்துவின் திருச்சபை. அதாவது ஆலயமாகிய மனுக்குலம் கூடி வருகிற ஒரு ஸ்தலம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மனம் திரும்பினவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், திருவிருந்திலே பங்கு பெறுகிறவர்கள் கூடி வருகிற ஒரு ஸ்தலம்தான் பரிசுத்த திருச்சபை. அதற்கு பேர் இன்னைக்கு என்னன்னா, ஆலயம் என்கிற அந்த பேர் இல்லை, அதுக்கு புதிய பேர் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்துவின் திருச்சபை. கிறிஸ்துவின் திருச்சபை. அப்ப கிறிஸ்துவின் திருச்சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்களும் அவர் தங்கியிருக்கிற ஆலயமாகிய நாம் அங்கே அவரை ஆராதிப்பதற்கும் அவருடைய ராஜ்யத்தை பூமி எங்கும் கட்டி எழுப்புவதற்காக நாம் செயல்படுவதற்கும் நாம் கூடி வருகிறோம். அப்ப நன்றாய் கவனிக்கணும்.
இப்போ நீங்களும் நானும் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் கூடி வருகிற இடத்திற்கு பேரு கிறிஸ்துவின் திருச்சபை. நாம் கூடி வருவதற்கான நோக்கம் என்ன? முதலாவது கர்த்தரை ஆராதிப்பதற்கு, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு, திருப்பந்தியிலே சேருவதற்கு, அதற்கு அப்புறம் அவருடைய ராஜ்யத்தை, அதாவது தேவனுடைய ஆலயம் என்று கருதப்பட்டிருக்கிற இன்னும் கிறிஸ்துவை அறியாதிருக்கிறவர்களை அவர்களுடைய சரீரத்தை கிறிஸ்துவின் ஆலயமாக மாற்றி அவர்களை சபைக்குள் கொண்டு வருவதற்கான திட்டங்களை ஏற்படுத்தி அதை செயல்படுத்துவதற்குத்தான் சபை கூடி வருகிறது. இதுதான் கிறிஸ்துவின் திருச்சபை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த திருச்சபைக்குள் கூடி வருகிற அவருடைய ஆலயமாகிய நமக்கு அவர் வான அளவிலான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலும் வானத்திலும் எல்லா அதிகாரத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் இந்த பூமியிலே அவருடைய பிரஜையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை அனுதினமும் வழி நடத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அடுத்த வாரத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த திருச்சபையில் இருக்கிற ஆலயமாகி நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நமக்குள் அவர் வாசமா இருக்கிறார். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, மார்க்கம் அல்ல. நாம் ஆலயம், அவர் தெய்வம், அவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் நாம். இந்த வாசஸ்தலத்தை பரிசுத்தமாய் நாம் வைத்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 3:17 சொல்கிறார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்கள் அந்த ஆலயம் என்று சொல்லிவிட்டார். ஆகவே நீங்களும் நானும் ஒரு ஆலயம் என்பதை மறந்து விடக்கூடாது. இந்த ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த ஆலயமாகிய நாம் கூடி வருகிற இடம்தான் கிறிஸ்துவின் திருச்சபையாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவின் ஆலயமாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வாழ்வை நாமும் வாழுவோம், மற்றவர்களுக்கும் அந்த வாழ்வை கொடுப்போம். மற்றவர்களும் கிறிஸ்துவின் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக அவர்களை மாற்றுவதே நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான அழைப்பு. அந்த அழைப்பை சீரும் சிறப்புமாக செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்களே ஆலயம் என்று சொல்லி, நான் உங்களில் வாசமாயிருக்கிறேன் என்று சொல்லி எங்களை இவ்வளவு நெருக்கமாக ஐக்கியமாக வைத்திருக்கிற உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உம்மை எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம். நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர், எங்களையே ஆலயமாய் கொண்டிருக்கிறீர். நாங்கள் அனுதின வாழ்விலே எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டு மற்றவர்களையும் பரிசுத்தப்படுத்துவதற்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக நாங்கள் எங்கள் சரீரத்தை எங்களுடையது என்று நாங்கள் எண்ணிவிடாமல், நீ கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி விலைக்கிரயம் செலுத்தி எங்களை நீர் மீட்டெடுத்திருக்கிறீர் என்பதை விளங்கி கொண்டவர்களாக எங்களை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு உதவி செய்யும். இதோ உம்முடைய ஆலயமாகி உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து அவர்களிட்ட கோட்டைக்குள் மறைத்து நீதியின் வலகரத்தாலே தாங்கிக் கொள்கிறார். அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். சமாதான, சந்தோஷம், மன நிறைவு அவர்களுக்குள்ளாக பூரணமாய் விளங்க கிருபைத்தார். மரியாத பிள்ளைகள் நாளிலே இந்த வார்த்தையை கேட்டிருப்பார்கள் என்று சொன்னார். அவர்கள் இந்த வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளவும் விடுதலை பெற்றுக் கொள்ளவும், நான் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு தெய்வம் என்று அடையாளம் கண்டு கொண்டு நீர் அவர்களுக்குள் வாசம் பண்ணும்படியான கிருபையை சலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்கிறார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமுள்ள பிதாவே, ஆமென்.
சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் நேசர் இயேசுவே, நான் என்றென்றும் நம்பிடுவேன். நான் நம்பிடும் நேசர் இயேசுவே, நான் என்றென்றும் நம்பிடுவேன். தேவனே, ராஜனே, தேற்றி என்னை தாங்கிடுவேன். தேவனே, ராஜனே, தேற்றி என்னை தாங்கிடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இவரே நல்ல நேசர் இயேசுவே, என்றும் தாங்கி நடத்துவார். இவரே நல்ல நேசர் இயேசுவே, என்றும் தாங்கி நடத்துவார். தீமைகள் சேதங்கள் நேராதென்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் நேராதென்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனா
இசையான மைந்தனாய் மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இசையான மைந்தனாய் இதை நீக்கும் நேசனாய் இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய் நானே